அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம குரூப் 2 மெயின்ஸ் அப்படின்றது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியானது. அது டிஸ்கிரிப்டிவ் டைப் அப்படின்றது ரொம்ப ஈஸியானது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒன்னோடு கொஸ்டின் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி நம்ம அடிக்கணும். பட் நம்ம வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் எழுதும்போது நம்மளோட ஐடியாஸ் எதுனாலும் அந்த கொஸ்டின்ஸ்குள்ளே புகுத்தலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி, முக்கியமான ஒரு கேள்வி, குரூப் 1 எக்ஸாம் ப்ரீவியஸ் இயரில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. சரிங்களா? அந்த 3 கொஸ்டினும் திரும்ப திரும்ப வெவ்வேறு வார்த்தைகள் மூலியமாக வரக்கூடிய ஒரு கொஸ்டின். பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, தமிழகத்தில் சாதிய தோற்றமும் சாதிய பிரிவினையை நீக்க செய்யப்பட்ட செயல்பாடுகளும் குறித்து கட்டுரை வரைக. ஓகே, ரைட். அடுத்து பாருங்க, வகுப்புவாதத்தை தீர்ப்பதற்கும் அதனை இல்லாமல் செய்வதற்கும் உரிய பொருத்தமான தீர்வுகளை பரிந்துரை செய்க. ஓகே. அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் திராவிட இயக்கங்களின் பங்களிப்பு விவரிக்க. சரியா? இது 3 ஐடியாஸ் அப்படின்றது சேம் தான், ஆனால் கொஸ்டினோட வடிவமைப்பு அப்படின்றது தான் நம்மளுக்கு மாறி மாறி இருக்குது. சரிங்களா? ஸோ சாதிய இயக்கம் குறித்து அதை முன்னுரை நம்ம என்னன்னாலும் கொடுக்கலாம். பழங்காலத்தில் சாதி முறை அப்படின்றது எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க செய்யக்கூடிய தொழிலுக்கு தகுந்து வேறுபடுத்தியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் வந்துட்டு சேஞ்ச் ஆகி இப்போ எல்லாருமே அனைத்து துறைகள்லையும் இருக்காங்க. சரிங்களா? அந்த சாதிய கட்டமைப்பு அப்படின்றது தமிழ்நாட்டில் எப்படி ஃபஸ்ட்டு ஒழிஞ்சிச்சு அந்த மாதிரி. சரிங்களா? இப்போது இது 3க்குமே மெயினாக சேர்ந்து காமனாக ஒரு டீட்டெயில் கொடுக்கலாம். என்ன அப்படின்னா, இடஒதுக்கீடு. சரிங்களா? இட ஒதுக்கீடு அப்படின்ற கான்செப்டுக்கு கீழே நம்ம இந்த 3 கொஸ்டினுக்குமான டீட்டெயில்ன்றதை நம்ம தெளிவாக கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இடஒதுக்கீடு அப்படின்றது பேசிக்காக எதில் இருந்து வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், நீதி கட்சி. சரிங்களா? நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஓகேங்க. இப்போது நம்ம முன்னுரையில் எழுதும்போது இதை கொடுத்துடணும் ஃபஸ்ட்டு. அதாவது இந்த சாதிய பாகுபாடு நீக்கிறதுக்கான மெயினான காரணம் என்ன அப்படின்னா, இடஒதுக்கீடு அந்த காலத்தில் இருந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள், இடஒதுக்கீடுன்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஆஃபீஸ்க்குள்ளேயோ இல்லை ஒரு ஸ்கூலுக்குள்ளேயோ ஒரு காலேஜஸ்குள்ளேயோ நுழையும் போது அனைத்து மக்களும் அங்கே இருக்கணும். சரிங்களா? ஏன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் நலிவடைந்தவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு தேவையானதாக இருக்கும். அனைத்து மக்களும் ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்ததான் இடஒதுக்கீடு. நம்ம புக் வைஸ் டேட்டா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பிராமணர் அல்லாதோர் இயக்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து துவங்கியிருக்கும் இந்த நீதி கட்சி அப்படின்றது. இதை வந்து நம்ம முன்னுரையில் ஒரு சிம்பிளான ஒரு டாப்பிக்காக கொடுக்கலாம். சரிங்களா? சரி, இப்போது இந்த சாதிய ஒழிப்பு கட்டுமானத்தை இது பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் அனைத்து மக்களுக்குமான முன்னேற்றத்தை பிற்காலத்தில் எடுத்துகிட்டு வந்தது யார், கன்ஃபார்ம் பண்ணது யார் அப்படின்னா திராவிட இயக்கங்கள். சரிங்களா? அப்போது அந்த திராவிட இயக்கம்ன்றது சமூக மற்றும் சமூக முன்னேற்றத்துக்கு எப்படி பாடுபட்டாங்க அப்படின்றதும் இதே கொஸ்டின் தான். இது சேமாக இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு கான்செப்டாக நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? இடஒதுக்கீடுன்றதை அதை வந்து நம்ம இது நம்மளுக்கு 10 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. அது போக 15 மார்க்லேயும் நம்மளுக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ வந்துட்டு நம்ம இது 2க்கும் ஒரே இதாக பார்க்கும்போது இந்த இடஒதுக்கீடு அப்படின்ற டைட்டிலை வந்துட்டு நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? இதை வந்து ஒரு நம்ம 3-4 பக்கத்துக்கு வந்து ஃபில்லப் பண்ணலாம். ஓகே, ரைட்டுங்க. இப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், இடஒதுக்கீடு அப்படின்னாவே நம்மளுக்கு மெயினாக நியூஸ் பேப்பரில் டெய்லி ஒரு கான்செப்ட் வந்துடுங்க, இடஒதுக்கீடு அப்படின்னு. முக்கியமாக ஒரு ஹைலைட்டான விஷயம், தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்ன வரையும் 69% இடஒதுக்கீடு இருக்குது. பிற மாநிலங்களில் 69% கிடையாது, 50% தான் இடஒதுக்கீடு இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்ற தீர்ப்பு ப்ளஸ் நம்மளுக்கு 69% எப்படி கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்றத தான் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், கல்வி மற்றும் அரசு வேலைவாய்ப்பில் தற்போதுள்ள 50% இடஒதுக்கீடு உத்தரவை திரும்ப பெற வேண்டும், அல்லாட்டி எங்களுக்கு 50% கூட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா அரசு கேட்டிருக்காங்க. ப்ளஸ் கூடுதலாக ஒரு நியூஸு நீங்கள் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இதை பாருங்கள், ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, தற்போது இடஒதுக்கீடுக்கான உச்சவரம்பு 50% உள்ளது. ஓகே. தமிழகத்தில் பல்வேறு சமூகத்தினருக்கு 69% இடஒதுக்கீடு வழங்கப்படும் போது, தமிழ்நாட்டில் மட்டும் 69% இடஒதுக்கீடு இருக்கும்போது ஏன் வந்து மகாராஷ்டிராவுக்கு 75% கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சரத்பவார் வந்து கேட்டிருக்காரு. சரியா? சரி, ஓகே. அப்போது டெய்லி நம்ம இந்த நியூஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்தது. எப்போ அப்படின்னா 4ஆம் தேதி
5ஆம் தேதி நியூஸ் பேப்பரில் 4ஆம் தேதி நியூஸாக நம்மளுக்கு வந்தது. இப்போ அக்டோபர் 4 2024 படி வந்தது. ஓகே, இப்போ இந்த 69% இடஒதுக்கீடு அப்படின்றது எப்படி தமிழ்நாட்டுக்கு கன்ஃபார்ம் ஆச்சு, அதுக்கும் சமூக நீதிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட் காஹா கலேல்கர் ஆணையம். காஹா கலேல்கர் ஆணையம் தான் அதாவது முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம். இது 2020 குரூப் 1 கொஸ்டின்ல கேட்டது. சரிங்களா, 2020 குரூப் 1ல கேட்கப்பட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, பிற்படுத்தப்பட்டோருக்கான முதல் ஆணையம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. காஹா கலேல்கர் ஆணையம். காஹா கலேல்கர் உட்பட 11 பேர் இந்த குழுவில் வந்து இடம்பெற்றிருந்தாங்க. அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு தான் இதுக்கான அறிக்கையை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருப்பார். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாயிண்ட் கொடுக்கணும். இடஒதுக்கீடு அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டோம். ஓகேங்களா, இட ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் போட்டோம். இப்போ டைட்டில் போட்டோம் அப்படின்னா இடஒதுக்கீடுனா 2 ஆணையம், காஹா கலேல்கர் ஆணையம் ஒன்று, மண்டல் ஆணையம் ஒன்று. சரிங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா காஹா கலேல்கர் ஆணையம். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்றது முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம். எத்தனை பேர் இருந்தாங்க? 11 பேர் இருந்தாங்க. இதை யார் அப்போதைக்கு தாக்கல் செஞ்சது அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. 3வது பாயிண்ட். சரிங்களா, ஓகே சரி. அடுத்து பாருங்க, மண்டல் ஆணையம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. ஸோ பிரதமர் மொரார்ஜி தேசாய் தலைமையில் மண்டல் ஆணையம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பிரதமர் மொரார்ஜி தேசாய் தலைமையிலான மத்திய அரசு பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் கமிஷன் என்று அழைக்கப்படுகிற ஆணையத்தை அமைத்தது. சரிங்களா, நீங்கள் பிந்தேஸ்வரி பிரசாத் தலைமை ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், 1979ஆம் ஆண்டு இதை வந்து அறிவிக்கிறாங்க மண்டல் கமிஷனை. சரி ஓகே, இது எதுக்கு அப்படின்னா பிற்படுத்தப்பட்டோருக்கான 2வது ஆணையம் ஆகும். சரிங்களா, முதல் ஆணையம் காஹா கலேல்கர், 2வது ஆணையம் எது அப்படின்னா மண்டல் கமிஷன். இதை வந்து அடுத்த பாயிண்டாக கொடுத்துடணும். 2 இது 3வது பாயிண்ட். அப்படியே ஸ்கூல் புக் டேட்டாவை கொடுத்தாவே நம்மளுக்கு அவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா, சரி அடுத்து பாருங்க, எதுக்காக பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் குறித்து ஆராயறதுக்காக இதோட செயலாளர் SS கில். இது மெயினானதுங்க. சரிங்களா, இதோட செயலாளர் யார் அப்படின்னா SS கில். இது 4வது பாயிண்டாக கொடுத்துடணும். அடுத்து இதுக்கான காரணங்கள் பாருங்களேன். அதாவது என்ன அப்படின்னா, இந்த ஆணையம் இந்தியா ஃபுல்லாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அதாவது எத்தனை சாதிகள் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி இடஒதுக்கீடு தேவைப்படுது, அவங்களோட சமூக நீதி முன்னேற்றத்திற்காக இப்படின்ற வார்த்தைகளை நம்ம உள்ள சேர்க்கணும். சரிங்களா, ஏன்னா சமூக நீதி அப்படின்றது தான் இதுக்கான பேசிக் கான்செப்ட். ஸோ இவங்க வந்து மொத்தம் 11 காரணங்களை கொண்டு பிரிக்கிறாங்க சாதிகளை. அதாவது OBC பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு 11 காரணங்களை கொண்டு சாதிகளை பிரிக்கிறாங்க. ஸோ எத்தனை சாதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3743 சாதிகள் இந்தியாவில் இருக்கதா இவங்க அடையாளம் காண்றாங்க. உங்களுக்கு புரியுதுல, மொத்தம் 11 டேட்டா. இது வந்து இப்போ நம்மளுக்கு கேட்ட குரூப் 2 கொஸ்டின், 2024 நம்மளுக்கு கேட்கப்பட்ட குரூப் 2 கொஸ்டின். எத்தனை கிரைட்டீரியாவை அவங்க பேஸ் பண்ணி சாதி வாரியாக பிரித்தாங்க அப்படின்னு சொல்லுது. மொத்தம் 11 கிரைட்டீரியா, 3743 சாதிகளை வந்து அதாவது இவங்க வகைப்படுத்தியிருக்காங்க. ஓகே ரைட், அடுத்து பாருங்க. அப்போ பாயிண்ட்ஸ்ன்றது நம்மளுக்கு அவ்வளோதான். மெயின்ஸுக்கு எழுதும்போது இதுதான். சரிங்களா, எத்தனை வகையாக இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்க, இவங்களோட முகவுரையில் சொல்லியிருக்காங்க. அதாவது மண்டல் ஆணையம் இவங்களோட முகவுரையில் பாருங்களேன், வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்திற்கு மெட்ராஸ் முன்னோடியாக இருப்பதுடன் அம்மாநிலமே பிற்படுத்தப்பட்ட வகுப்பாருக்கு பிரதிநிதித்துவத்தை வழங்கியுள்ளது. இதை வந்து நம்ம பாக்ஸாக கொடுத்துடணும். சரிங்களா, அவங்களோட முகவுரையில் கொடுத்தது. சரிங்களா, இதை வந்து பாக்ஸ் கண்டென்ட்டாக நம்ம உள்ள திணிச்சிடணும். என்ன அப்படின்னா அதாவது இடஒதுக்கீடு வழங்குறதுல மெட்ராஸ் மாகாணம் தான் முதன்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட முகவுரையிலேயே சொல்லிட்டு தான் வந்து அடுத்து ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா, சரி ஓகே. இப்போது அடுத்த டேட்டா பார்த்தீங்களா, இப்போ நம்பர்ஸாக வர்றதுனால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. 1979 ஒன்று 11 பாட்டு 3000க்கும் மேற்பட்ட சாதிகள். அடுத்த நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்த மக்கள் தொகையில் 52% இதர பிற்படுத்தப்பட்டவர் இருக்காங்க. அவங்களுக்கு 27% வழங்கணும் இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, 52% இருக்கவங்களுக்கு 27% இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடஒதுக்கீடு அரசாணை வந்து
1990ஆம் ஆண்டு 13/8/1990 முதல் அமல்படுத்தப்பட்டது. சரிங்களா, அது 10 வருஷம் கழிச்சு இதை வந்து அமல்படுத்தியிருக்காங்க. இது சார்ந்து நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா பாக்ஸ் கண்டென்ட்டுங்க. கல்வி அடிப்படையிலும் மத்திய அரசு பணிகள் அடிப்படையிலும் வேலை வாய்ப்பு, அதான் மெயின். எதுல அப்படின்னா கல்வி அடிப்படையிலும் மத்திய அரசு பணிகள் அடிப்படையிலும் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த பாக்ஸ் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாக்ஸ் சரியா, சரி ஓகே, இந்த பாக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸு. இதை பாருங்களேன், நம்ம சொன்னது எல்லாம் வந்துருச்சு. 1979 27%, 1980 டிசம்பர் மாதம் அதன் அறிக்கையை உள்துறை அமைச்சர் ஜெயில் சிங்கிடம் சமர்ப்பித்தனர். ஓகேங்களா, இந்த அறிக்கையை யாருக்கிட்ட சமர்ப்பிச்சிருக்காங்க அப்படின்னா 1980 ஜெயில் சிங் கிட்ட சமர்ப்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக 1979 இந்த ஆணையம் அமைக்கப்பட்டது. இதோட அறிக்கை 1980 சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இவங்க சொன்ன இன்னொரு கூற்று, முகப்புரையை தவிர்த்துட்டு முக்கியமான கூற்று என்ன அப்படின்னா இந்த அறிக்கையை தயார் செய்வதில் அதிகமான உழைப்பை கொடுத்துள்ளோம், மிக சரியாக கூறினால் உன்னதமான சடங்கை செய்துள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. சரிங்களா, யார் அப்படின்னா பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் கொடுக்கும்போது. சரி ஓகே, அடுத்து பாருங்க. இதுல அடுத்த 10 ஆண்டுக்கு இது அப்படியே இருந்திருக்கு. மெயினாக 1990 விபி சிங் தலைமையிலான அரசு இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதையும் மெயினாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எப்போ கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா 1990 விபி சிங் தலைமையிலான குழு வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போது இதை மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது இந்திரா சஹானி அப்படின்றவர் வழக்கு தொடுக்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இடஒதுக்கீடு முறைன்றது இருக்கக்கூடாது, எல்லாமே அதாவது முறையாக மார்க் படி தான் இவங்க வந்துட்டு ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வருது. சரியா, இப்போது இந்த உச்சநீதிமன்றம் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது இவங்க கொடுத்தது கரெக்டு தான். சரிங்களா, இந்த 50% இடஒதுக்கீடு அப்படின்றது எல்லாத்துக்குமே பொருந்தும். இப்போ இந்திரா சஹானி வழக்குன்னு போட்டு ஒரு பாக்ஸ் போட்டுருணும். நீங்கள் பாக்ஸ் போட்டு கண்டென்ட்டாக கொடுக்கறது என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஏகப்பட்ட வாதங்களுக்கு பிறகு 1992ஆம் ஆண்டு ஒரு தீர்ப்பை வழங்குறாங்க. என்ன தீர்ப்பு அப்படின்னா அதாவது இடஒதுக்கீடு அப்படின்றது கொடுக்கலாம், எல்லாத்துக்கும் கொடுக்கலாம், ஆனால் 50% மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு. சரிங்களா, இதை ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். 1993 செப்டம்பர் 8ஆம் தேதி பணியாளர் மற்றும் பயிற்சி துறையின் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதன் பின் இந்த அறிக்கை பற்றிய சர்ச்சை முடிவுக்கு வந்தது. இதுக்கப்புறம் இந்த பணியாளர் பயிற்சி துறையோட ஒப்பந்தத்துக்கு அப்புறம் இது கன்ஃபார்ம் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எதுக்கு 50%க்கு மேலே இடஒதுக்கீடு தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பு. ஸோ இப்போ அப்படியே அந்த நம்ம முன்னாடி பார்த்த நியூஸ் பேப்பர் பாருங்க, இந்தியா ஃபுல்லாக 50% தான் இடஒதுக்கீடு. எது உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி இந்திரா சஹானி வழக்குப்படி. அப்போது மகாராஷ்டிரா 75% கேட்குறாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பை தாண்டி எக்ஸ்ட்ரா எங்களுக்கு 25% கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பட் தமிழ்நாட்டில் எப்படி 69ன்றது கன்ஃபார்ம் ஆச்சு, அதான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது. சரிங்களா, அதை ஒரு பாக்ஸாக நம்ம கொடுத்துடணும். ஓகேங்க, இடஒதுக்கீடு கடந்து வந்த பாதை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர் இருக்கும்போது சட்டநாதன் தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கிறார். ஃபர்ஸ்ட் இடஒதுக்கீடு ஆணையம் தமிழ்நாட்டுக்கு. சரிங்களா, 1971 சட்டநாதன் தலைமையில். சரியா, ரொம்ப முக்கியமானது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிற்படுத்தப்பட்டோருக்கு 31% ஃபஸ்ட்டு, தாழ்த்தப்பட்டோருக்கு 18% அப்படின்னு சொல்லி இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. சரிங்களா, அதாவது பிசி பேக்வேர்டு கிளாஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 31%, எஸ்சி கம்யூனிட்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18% கொடுக்கணும். அதான் பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டவருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, சரி ஓகே. இப்போ இந்த இடஒதுக்கீடு இது அடுத்து நம்மளுக்கு எப்போ மாறுது அப்படின்னா இங்கே நிறையா டேட்டா கொடுத்துருப்பாங்க. 9,000 நிர்ணயிக்கப்பட்டது, பின்பு இடஒதுக்கீடு வரம்பு 39% 50% மாற்றப்பட்டது, இப்படியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு மெயினாக சட்டநாதன் குழு கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம பார்க்க வேண்டியது 1989. இப்போ கரண்டாக தமிழ்நாட்டில் இருக்க இடஒதுக்கீடு முறை எப்போ கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா 1981 கன்ஃபார்ம் ஆகுது. என்ன அப்படின்னா பிசி இதர பிற்படுத்தப்பட்டோர், அதாவது பிற்படுத்தப்பட்டோருக்கு 30%. சரிங்களா, அப்போது
பிசி வந்து 30%. அதுக்கடுத்து எப்படி பிரிக்கிறாங்க, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர். இப்போ கரண்டாக நம்மளுக்கு இருக்க டேட்டாங்க இன்ன வரையும் தமிழ்நாடு ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது இந்த அளவீடுகளை தான். சரிங்களா? சரி, அப்போ எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20% கொடுக்குறாங்க. அடுத்து பாருங்க, தாழ்த்தப்பட்டோருக்கு 18, எஸ்சி 18%, அதுக்கடுத்து பழங்குடியினர் 1% எஸ்டி. அப்போ டோட்டலாக கூட்டி பாருங்க 69% அப்படின்றது நம்மளுக்கு கன்ஃபார்மாக இருக்கு. ஓகேவா? சரி, ஓகேங்க. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி 69% கன்ஃபார்மாக இருக்கு? ஓகே, திரும்ப பிரச்சனை வருது. யார் அப்படின்னா KN விஜயன் அப்படின்றவர் கோர்ட்டில் கேஸ் போடுறாரு. நீங்கள் பாருங்கள், உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 50% தான் இருக்கணும். ஆனால் இவங்க கொடுத்தது வந்து தமிழ்நாட்டில் 69% இருக்காங்க, இதை கேன்சல் பண்ணணும்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க. சரியா? சரி, ஓகே. இப்போ எப்படி இந்த 69% கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுக்கும் திராவிட இயக்கங்கள் தான் காரணம். நம்ம 3வது கொஸ்டின் பார்த்தோம்ல, சமூக நீதிக்கு திராவிட இயக்கங்களின் பங்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை ஃபுல்ஃபில் பண்ணது கலைஞர் கருணாநிதி அவர்கள். அடுத்து வந்து இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணது யாரு, கன்ஃபார்ம் பண்ணி இதை பாதுகாப்பு பண்ணது யாரு அப்படின்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா தான் இதை சக்ஸஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி வச்சாங்க. இப்போ என்ன, அது உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்ம அடுத்து கொடுக்க போகிற டேட்டா என்ன அப்படின்னா 1951 இதுக்கு முன்னாடி எழுந்ததை போன்று ஒரு சட்ட சிக்கல் வந்து ஒன்று எழுது. சரி, இப்போ எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா 31C டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டேட்டா. சரிங்களா? டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை யூஸ் பண்ணி ஒரு சட்ட திருத்தம் பண்ணுறாங்க. 30/12/1993 சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. என்ன நிறைவேறுது? 69% இடஒதுக்கீடு அப்படின்றது தமிழ்நாடு அரசுக்கு தான், தமிழ்நாடு மக்களுக்கு 69% இடஒதுக்கீடு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆனது. இதை யாரும் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 31C பயன்படுத்தி இவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. யார்? ஜெயலலிதா அம்மையார். சரி, ஓகேங்க. இப்போ அடுத்து பாருங்களேன், குடியரசுத் தலைவர் வந்து 19/7/1994 இதுக்கு கையெழுத்து போடுறாரு. சரிங்களா? சைன் போடுறாருன்னு வச்சுக்கணும். ஓகே, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இதை தூக்கி, அதாவது இந்த இடஒதுக்கீடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த 69%, 31C ஒரு பாயிண்ட், 69% ஒரு பாயிண்ட், இந்த இது ஒரு பாயிண்ட். ஓகே, இதை கொண்டு போய் 9வது அட்டவணையில் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. 9வது அட்டவணையில் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள். அப்போது உரிய சட்ட பாதுகாப்பை பெற்றது. ஏன் 9வது அட்டவணையில் ஃபிட் பண்ணுறாங்க அப்படின்னா 9வது அட்டவணைக்குள்ளே இருக்க தகவல்கள் எதையுமே நீதிமன்றங்கள் தலையிட முடியாது. சரிங்களா? அதான் இப்போ பிரச்சனை. அதாவது எல்லாம் கேட்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா 69% தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குது, எங்களுக்கு மட்டும் 50 இருக்குது, நீங்கள் ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ உச்சநீதிமன்றம் மறுபடியும் புனராய்வு செய்ய வரும்போது 9th ஷெட்யூலில் வச்சிடுறாங்க. அவங்க 9th ஷெட்யூலுக்கு போகும்போது உச்சநீதிமன்றம் அதை புனராய்வு செய்ய முடியாது, உச்சநீதிமன்றம் தலையிட முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இந்த 9th ஷெட்யூலுக்கு இருக்குது. இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக இந்த பீகாரும் இதே மாதிரி தான் கேட்டிருந்தாங்க, எங்களுக்கு கூடுதலாக இடஒதுக்கீடு வேணும்னு சொன்னதுக்கு. அப்போது உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு தேவைப்பட்டா நாங்கள் எங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி 9வது அட்டவணையை ஆராயலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம். பட் மெயினான கான்செப்ட் என்னன்னா, இவங்க 9வது அட்டவணையில் வச்சது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் 31C பயன்படுத்தி. சரிங்களா? இதுக்கப்புறம் தான் உரிய சட்ட பாதுகாப்பு பெற்றுச்சு இடஒதுக்கீடு அப்படின்றது. சரிங்களா? சரி, இப்போ என்னாச்சு அப்படின்னா இந்த இது வந்துட்டு 1992 நவம்பர் 16 முன்தேதியிட்டு கையெழுத்திடப்பட்டு வருது. ஏன் அப்படின்னா இந்த 92 நவம்பர் 16 தான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்திரா சாணி கேஸில் வந்து தீர்ப்பு வந்தது. ஸோ இவங்க 92 வந்து தீர்ப்பு வந்திருக்கு, 94 குடியரசுத் தலைவர் கையெழுத்திடுறாரு. சரிங்களா? 92 தீர்ப்பு, 94 குடியரசுத் தலைவர் கையெழுத்திடுறாரு. ஸோ இந்த தேதியிலிருந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னு அறிவிச்சாங்கன்னா இந்த கேப்பில் 69% இடஒதுக்கீட்டில் போனவங்க நிறையா பேர் இருப்பாங்க. அப்போ இவங்க பாதிக்கப்படுவாங்கன்றதுக்காண்டி முன்தேதியிட்டு கையெழுத்திட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கவர்மெண்ட் கெசட்டில் முன்தேதியிட்டு கையெழுத்திடப்பட்ட வழக்கில் இது வந்து ஒரு மிகப்பெரிய வழக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னாச்சு அப்படின்னா இடஒதுக்கீடு அப்படின்றது உரிய சட்ட பாதுகாப்பை பெற்றுவிட்டது. ஓகேவா? சரி, இப்போ பாருங்க, திரும்ப கொஸ்டினுக்கு வாங்க.
ஓகே, இப்போ தமிழகத்தில் சாதிய தோற்றமும் சாதிய பிரிவை நீக்க செய்யப்பட்ட செயல்பாடுகள் இதில் இடஒதுக்கீடு முக்கிய இடம் பெற்றது. ஒரு கண்டென்ட்டாக நம்ம கொடுத்துடலாம். ஓகேவா? சரி, வகுப்புவாதத்தை தீர்ப்பதற்கு அதனை இல்லாமல் செய்வதற்கு உரிய பொருத்தமான தீர்வுகள்னு கொடுத்துருக்காங்க. நிறைய தீர்வுகள் இருக்குது, இதுலேயும் இடஒதுக்கீடு முக்கிய கான்செப்ட். சரி, அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் திராவிட இயக்கங்களின் பங்கு. திராவிட இயக்கங்களின் பங்கு அப்படின்னு எடுக்கும்போது நம்மளுக்கு இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, கலைஞர் கருணாநிதி சட்டநாதன் நாணயம் 31C, அவங்க ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்த 31C, அதையும் கன்ஃபார்ம் பண்ணாங்க. இது ரெண்டும் திராவிட இயக்கங்களின் பங்களிப்பு தான். ஸோ அப்போ இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி சாதிய தீர்வுகள் இல்லை அப்படின்னா அதாவது சமூக வளர்ச்சி, சமூக முன்னேற்றம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னாவே இந்த இடஒதுக்கீடு கான்செப்டை நம்ம உள்ளே கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் அது போக ஏன் நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா, நம்ம அவங்க மெயின்ஸில் பார்க்கும்போது நம்ம கரண்ட்டில் இருக்கமா அப்படின்னு ஒரு விஷயம் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த இது இவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு பாக்ஸில் கொடுத்துட்டோம்னா அது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு குரூப் 2க்கான ஒரு மெயின்ஸுக்கு ஒரு கொஸ்டின் பார்த்துட்டோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோங்க. ஸோ தொடர்ச்சியாக இன்னும் நம்ம டெய்லி பார்ப்போம். ஒவ்வொரு இதுலேயும் என்னென்ன டாபிக்ஸ் நம்ம உள்ளே சேர்க்கலாம், எது கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் ஓரியன்டாகவும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கணியன் ஐஏஎஸ் அகாடமியில் போலீஸ்க்கான பேட்ச் புதுசாக ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகிட்டு இருக்குங்க, வெற்றி பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. இது போத் டைரக்ட் கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ் ரெண்டுமே இருக்குது. மொத்தம் 3420+ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும். 40 டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் டைரெக்டாக படிக்கணும் அப்படின்னீங்கன்னா 8754754444 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் ஆன்லைனில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 7845454747 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அது போக உங்களுக்கான டெஸ்ட் ஷெட்யூல் பாருங்கள், இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாருங்களேன், 6th டேர்ம் வைஸ் புக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு டேர்மு, செகண்ட் டேர்மு, தேர்ட் டேர்மு ப்ளஸ் 6th தமிழ் சேர்த்தாப்பில் வந்துடும். அதுக்கப்புறம் பாருங்கள் 7th 3 டேர்மு, அதுக்கப்புறம் 7th தமிழ், அதுக்கப்புறம் 8th தமிழ். சரிங்களா? ஸோ உங்களுக்கு தமிழ், சமூக அறிவியல் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகிற மாதிரி கடைசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஃபுல் டெஸ்ட் இருக்குங்க, 150 கொஸ்டின்ஸ்க்கு. நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களோட காக்கியோட கனவை நீங்கள் நிறைவேற்றிக்கலாம். நன்றி, வணக்கம்.